Hello everyone, so welcome to this video. நான் உங்கள் மணி. மீச்சீமா அப்படின்னா பயமா இருக்கு சார், மீச்சீமா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே மீச்சீமாவை செம ஈஸியாக கண்டுபிடிப்பது எப்படி கற்று தருகிறார் மணிகண்டன் அப்படின்ற மாதிரி நான் வந்து கற்றுத்தரேன். சரியான ஒரு ஈஸியஸ்ட் வேல நம்ம மீச்சீமா அதாவது எல்சிஎம் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எல்சிஎம்? எல்சிஎம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எப்படி சொல்லுவாங்க, எல்சிஎம்மோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லீஸ்ட் காமன் ஃபேக்டர். அதாவது எப்படி சொல்கிறாங்க, லீஸ்ட் காமன் ஃபேக்டர்ன்ட்டேன், காமன் மல்டிபிள், லீஸ்ட் காமன் மல்டிபிள். அப்போ ஃபேக்டர்னா என்ன சார் அப்படின்னா பின்னாடி வந்து பார்த்துருவோம். லீஸ்ட் காமன் மல்டிபிள் அதாவது மிக சிறிய, மிக அது எப்படி இருக்குமா, ஒரு சிறிய ஒரு பெருக்கல் பலனாக இருக்குமா, மிக சிறிய பெருக்கல் பலனாக அது வந்து இருக்கும். ஓகே, மிக சிறிய பெருக்கல் பலன பேர் தான் என்ன அப்படின்னா அதாவது மடங்குன்னு சொல்லுவாங்க. மடங்குனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் அதோட பேர் வந்து மடங்கு அப்படின்வாங்க. மடங்குனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள். மடங்குனா இஸ் நத்திங் பட் அதோட பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள். மறந்துடக்கூடாதுங்க, மடங்குனாலும் மல்டிபிள்னாலும் ஒன்று தான். அதே மாதிரி மல்டிபிளோட இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிளோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப். எப்படி சொல்லுவாங்க, டைம்ஸ் ஆஃப். அந்த டைம்ஸ் ஆஃபை தான் தமிழில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மடங்குகள். டைம்ஸ் ஆஃபை தான் தமிழில் வந்து மடங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள், மிக சிறு பொது மடங்கு, மிக சிறு பொது மடங்கு. அப்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு வேர்டு ரொம்ப முக்கியமானது. அந்த வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன். ஒரு முக்கியமான ஒரு வேர்டு இருக்குது, காமன். அதாவது பொதுவாக, எல்லாத்துக்குமே பொதுவாகனா என்ன, எல்லா பக்கமும் அவர் வந்து இருப்பார், ஒரு காமனான பர்சன். நம்ம சொல்லல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மணின்னு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு காமனான பர்சன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் 2 பேருக்கு இடையில சண்டை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு காமனான பர்சனாக இருந்து 2 பேரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி வைப்பீங்கள்ல. அப்போ 2 பேரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கிறீங்கன்னா 2 பேருக்கும் பொதுவாக தான் நீங்கள் பேசணும். ஒருத்தனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி இன்னொருத்தனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அது நல்லது கிடையாது, தவறு, தர்மம் மறுபடியும் வெல்லும் அப்படின்ற மாதிரி போயிடும். அப்போ காமனாக வந்து இருக்கணும், புரியுதுங்களா? 2க்கும் பொதுவாக இருக்கணும். இதுக்கு பேர் தான் முதல்ல எல்சிஎம் அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிபிள் அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் அப்படின்னு கூட நமக்கு வந்து சொல்லலாம். சரி, இப்போது இங்கே என்ன சார் சொன்னீங்க, ஃபேக்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணீங்க. ஃபேக்டர் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் அப்படின்ற ஒரு வேர்டை நான் யூஸ் பண்ணேன். ஃபேக்டர் அப்படின்னா இங்கே என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இது சொல்லுவாங்களா வகுத்தல்னு சொல்லுவாங்களா, வகுத்தல். ஓகே, நம்ம வகுக்கிறது பண்ணுறோம்ல, வகுத்தல் பலன் சொல்லுவாங்க. வகுத்தல் பலன் ஃபேக்டர்னா என்னது, வகுத்தல் பலன், தட் இஸ் டிவிஷன். ஓகே, ஃபேக்டர்னா என்னதுப்பா, டிவிஷன். மல்டிபிள்னா இப்போ தான் சொன்னேன், அதாவது ஈஸி பெருக்கலுக்குரியது. இப்போது ஒரு நம்பர் எடுத்துப்போம், 12 அப்படின்ற ஒரு நம்பரோட பெருக்கல் பலன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 12 முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், 1ஆல் மல்டிபிள் பண்ணி 12 வைப்போம், 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 24, 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 36, 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 48, 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 60, 7ஆல் மல்டிபிள் பண்ணால் 72, 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 84, 8ஆல் மல்டிபிள் பண்ணால் 96, 9ஆல் மல்டிபிள் பண்ணால் 108, 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 120, 11ஆல் மல்டிபிள் பண்ணால் 132, அப்படியே போய்கிட்டே இருக்குமா. அதே மாதிரி இது 12 இன்ட்டு n நம்பர் நான் மல்டிபிள் பண்ணுற வரைக்கும் அதோட வேல்யூஸ் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே 16, அதே மாதிரி 32, 48, 64, 80, அதே மாதிரி 96, 112, அப்புறம் 16 இன்ட்டு n நம்பர் பண்ணுற வரைக்கும் அது வந்து போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ மல்டிபிள் பண்ணுறப்ப, ஒரு நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து இருக்காது. அப்போ நோ லிமிட். ஓகேவா, ஒரு மல்டிபிளுக்கு நமக்கு என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் அப்படின்றது வந்து இருக்காது. அப்போ மல்டிபிள் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நோ லிமிட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எண்டே கிடையாது, எண்டுகாடாட ஓடுற அப்படின்ற மாதிரி மல்டிபிளுக்கு எண்டே கிடையாதுங்க, அது வாட்ட வந்துக்கிட்டே தான் இருக்கும். மல்டிபிளுக்கு எண்டே கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நம்பரோட மல்டிபிள்ஸ் நம்ம எழுதும்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 12லேருந்து நான் அப்படியே எழுதிட்டே வரேன், 132 இன்னும் போய்கிட்டே தானே இருக்கும், 144, 156 அப்படியே போய்கிட்டே தான் இருக்க போது. அப்போ நான் என் நம்பர் மல்டிபிள் பண்ணுற வரைக்கும் என்னதுப்பா, என் நம்பர் நான் மல்டிபிள் பண்ணுற வரைக்கும் எனக்கு சேம் அந்த பணனோட மல்டிபிள்ஸ் போயிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மல்டிபிளுக்கு என்ன கிடையாது, லிமிட் வந்து கிடையாது. இது முக்கியமான ஒரு பேசிக்.
அப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேக்டர்ஸ் வந்து போவோம். இப்போ 12ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம எழுதும்போது 12க்கு என்னென்ன ஃபேக்டர் வந்துருக்கும், 12 எதாலலாம் டிவைட் ஆகும், 1ஆல் டிவைட் ஆகும். ஓகே, அடுத்து 12 எதால் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 1ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி 12 2ஆல் டிவைட் ஆகும், 12 3ஆல் டிவைட் ஆகும், 12 4ஆல் டிவைட் ஆகும், 12 6ஆல் டிவைட் ஆகும், அதே மாதிரி 12 12ஆல் வந்து டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 16 அப்படின்றது எதால் டிவைட் ஆகும், 16 1ஆல் டிவைட் ஆகும், 16 2ஆல் டிவைட் ஆகும், 14 4ஆல் டிவைட் ஆகும், அடுத்து 16 8ஆல் டிவைட் ஆகும், அடுத்து வந்து 16 16ஆல் டிவைட் ஆகும். வேறு எதுவுமே கிடையாது. இப்படி நீங்கள் ஃபேக்டர் எழுதுகிறப்ப நல்லா கவனிச்சுக்கணும். நீங்கள் ஃபேக்டர் எழுதுகிறப்ப ஸ்மால் நம்பரில் இருந்து ஸ்மால் டு பிக் நம்பர் தான் எழுதணும். ஓகேவா? ஸ்மால் நம்பர்லேருந்து பிக் நம்பர் தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு 24 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்து இது ஃபேக்டர், இதோட வகுத்தல் பலன்களாக என்னன்னு கேட்குறேன் அப்படின்னா, ஒரு ஆள் டக்குன்னு வந்து 4னுவா, ஒரு சில நேரம் யோசிச்சு வந்து 6னுவா, சில பேர் யோசிச்சு 3னுவா, அப்புறம் மிச்ச நம்பர்ஸ் எல்லாத்தையுமே மறந்துடுவானுங்க. அப்போ 12எல்லாம் மறந்துடுவாங்க, 4 4 3 மட்டும் போட்டு போயிடுவாங்க. அப்படி நம்ம பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தப்பு இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஸ்மால் நம்பர் ஃபஸ்ட்டு 1, அதுக்கப்புறம் 2ஆல் டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் 3ஆல் டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் 4ஆல் டிவைட் ஆகும். ரைட்டா? அதுக்கப்புறம் 6ஆல் டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் 8ஆல் டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் 12ஆல் டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் 24ஆல் டிவைட் ஆகும். அப்படி நம்ம சொல்லணும். ஸ்மால் நம்பர்லேருந்து பிக் நம்பரை தான் எழுதணும். ஊடால போய்கிட்டெல்லாம் வரக்கூடாது. அது வேற மாதிரி ஆகிப்போம், தப்பாயிரும். ஊடாலேருந்து சொல்லக்கூடாது. அப்போது இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா 16ன்றதை தாண்டி வேறு ஏதாவது இதுக்கு வந்து டிவிஷன் வந்து போகுமாங்க? 16 அப்படின்றத தாண்டி வேறு ஏதாச்சும் டிவிஷன் இதுக்கு வந்து சொல்ல முடியுமாங்க? கண்டிப்பாக சொல்ல முடியாது. அப்போ ஃபேக்டருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் வந்து இருக்கும். ஃபேக்டருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் வந்து இருக்கும். பெருக்கலுக்கு எப்பயுமே லிமிட் இருக்காது, வகுத்தலுக்கு எப்பயுமே ஒரு லிமிட் இருக்கும். பெருக்கலுக்கு எப்பயுமே லிமிட் இருக்காது, வகுத்தலுக்கு எப்பயுமே லிமிட் இருக்கும். மல்டிபிள் ஹேஸ் அ நோ லிமிட், ஃபேக்டர் ஹேஸ் அ லிமிட். ஓகேவா? இதை நீங்கள் என்றைக்குமே மறக்கக்கூடாது. மைண்டில் எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை கனவுல தூக்கி கேட்டு மணி அண்ணனை கூப்பிட்டு கேட்டாலும் நீங்கள் வந்து சொல்லணும், சார் இந்த மாதிரி தான் இதோட கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு நம்பர் இதெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்கிற நம்பர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து எல்சிஎம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லலாம் நமக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸ்கூல்லலாம் நமக்கு வந்து ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மெத்தட் படி நம்ம இப்போ வந்து போடுவோம் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஸ்கூல் மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்கூல் மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 16, அதே மாதிரி 24, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 12. சரிங்களா? இதுக்கு வந்து நான் வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸ்கூலில் வந்து நம்ம 2 மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன்று என்ன அப்படின்னா டானா மெத்தட். ஓகே, ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம், டானா மெத்தட் வந்து போடுவோம். இப்போ இந்த டானா மெத்தட் போடும்போது உள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், 16, 24, அதுக்கப்புறம் 12 வந்து எழுதிப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதோட ஸ்மாலஸ்ட் ஃபேக்டர், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2ஆல் இது எல்லாமே டிவைட் ஆகும். ஸோ அப்போ இங்கே வந்து 8, இங்கே வந்து 12, இங்கே வந்து 6. அகைன் இது எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ தட் 4 6 3. அகைன் இது எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2 3 3. தென் இங்கே வந்து நம்ம 2 வந்து போட்டுருவோம். ஸோ இங்கே வந்து 1 3 3 வந்திருக்கும். தென் 3ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 1 1 1ன்னு வந்திருக்கும். ரைட்டா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராசஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணுவோம். 2 × 2 2 × 2 2 × 2 2 × 3. அப்போ 2 × 2 × 2 × 2 × 3 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அப்போ 2 2s are 4, 4 4s are 8, 8 2s are எவ்வளோ அப்படின்னா 16. அப்போ 16 × 3 வந்து பண்ணும்போது நம்ம வந்து 48. சரியா? 48 அப்படின்றத ஆன்சராக வந்து சொல்லுவோம். இது வந்து டானா மெத்தட். ப்ரைம் நம்பரை வச்சு நம்ம வந்து டிவைட் பண்ணுறது. இதுக்கு அடுத்து இன்னொரு மெத்தட் வந்து இருக்குது. அந்த மெத்தடோட பேர் என்ன அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டர் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரைம் ஃபேக்டர் மெத்தட் அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எழுதுவீங்க. இப்போ 16ன்ற நம்பரை மட்டும் தனியாக எடுத்துப்போம், அடுத்து 24ன்ற நம்பரை மட்டும் தனியாக எடுத்துப்போம், அடுத்து 12 அப்படின்ற நம்பரை மட்டும் நம்ம தனியாக எடுத்துப்போம். இப்போ இந்த 16ன்ற நம்பரை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா பஹா எண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 8, அதுக்கப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 4, அகைன் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2, அகைன் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1. முடிஞ்சு போச்சா? இங்கே நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து 12, அகைன் நீங்கள் வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 6, இங்கே 2ஆல் டிவைட் பண்ணால் 3. ஸோ தென் நமக்கு 3 மட்டும்தான் வந்து இந்த இடத்துல 1 வந்திருக்கும்.
எல்லா இடத்துலையும் நம்ம 1 1 கொண்டு வரணும். அதே மாதிரி இங்கே வந்து பண்ணும்போது 2ஆல் டிவைட் பண்ணும்போது 6, ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 8, 2ஆல் டிவைட் பண்ணும்போது 4, 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2, தென் அகைன் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1. ஓகேவா? 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன வந்திருக்கும்பா 1 சாரி 1 செகண்ட். இங்கே 6, இந்த இடத்துல வந்து 3, அப்போ 3ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த இடத்துல 1ன்னு வந்திருக்கும். சரியா? அப்போது இந்த இடத்துல நம்ம ப்ரைம் ஃபேக்டர் எழுதும்போது நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எல்லாத்தையுமே எதுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா பவருக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். நம்ம எல்லாத்தையுமே எதுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம்ப்பா? பவர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ இங்கே எத்தனை 2 வந்துருக்கு? 1 2 3 4 2 வந்துருக்கு. அப்போ 2 பவர் 4. அப்போ இது எப்படி மாற்றிக்கிறோம்? 2 பவர் 4ன்னு மாற்றிக்கிறோம். இங்கே 2 3 வாட்டி வந்து இருக்குது. அப்போ 2 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 1ன்னு சொல்லி மாற்றிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதை ப்ரைம் ஃபேக்டர் வந்து பண்ணும்போது பகா எண்ணை வச்சு நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை பவருக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே 2 பவர் 4, இங்கே 2 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 1. இங்கே நமக்கு எவ்வளோ வந்துருக்கு அப்படின்னா 2 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 1 இன்ட்டு 3 பவர் 1 அப்படின்னு மட்டும் இருக்குது. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல எதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பவரை மட்டும்தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். ஓகே, எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரோட ஹையஸ்ட் பவரை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். மறந்துடாதீங்க, இது முக்கியமான பாயிண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கும் போது இல்லை எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிகேட்டட் வந்து கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இந்த எக்ஸ் பவர் 29 மைனஸ் ஒய் பவர் 32 இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த விஷயம் நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் பவர் பார்க்குறீங்க அப்படின்னா எல்சிஎம்முக்கு ஹையஸ்ட் பவர் தான் பார்க்கணும். பவர் பார்க்குறீங்க அப்படின்னா எல்சிஎம்முக்கு ஹையஸ்ட் பவர் தான் வந்து பார்க்கணும். அப்போ இதோட ஹையஸ்ட் பவர் வந்து 2 to the power 4 இன்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு அதுக்கடுத்து 3 வந்து பார்ப்போம். 3யோட ஹையஸ்ட் பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ 3 பவர் 1. அப்போ 2 to the power 4ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. அப்போ 16 இன்ட்டு 3 நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 48. சேம் ஆன்சர் வருதா? 48 அப்படின்றது. ஸோ இந்த 2 மெத்தடும் நம்ம எங்கே படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூலில் வந்து படிச்சிருப்போம். ரைட்டா? இந்த 2 மெத்தடும் நம்ம ஸ்கூலில் வந்து படிச்சிருப்போம். நிறைய பேர் டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்கன்னா இன்ன வரைக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஐ திங்க் ஸோ. இந்த மாதிரி நம்ம வந்து சால்வ் பண்ண வேணாங்க. இதை நான் உடச்சி இப்போ வேறு மாதிரி இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து சொல்லித்தரேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை வேறு எப்படி அப்ரோச் பண்ணுறது. அதே மாதிரி இங்கே வந்து நான் ஒரு ஃபேக்டர் எழுதுறேன் 2 பவர் 4. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பவர் இங்கே நான் எழுதி போடுற இந்த எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வந்து இருக்கணும். 2 பவர் 1 அப்படின்னு சொன்னால் 2. ஓகே, இப்போ எனிதிங் பவர் 0. எனிதிங் பவர் 0ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. மறந்துடாதீங்க. அதே மாதிரி 2 பவர் 2ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. 2 to the power 3ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. 2 to the power 4ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. 2 to the power 5ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32. 2 to the power 6ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64. ஓகேவா? இப்போ அதே மாதிரி 3 பவர் 1ஓட வேல்யூ வந்து 3. 3 பவர் 2ஓட வேல்யூ வந்து 9. ஓகே, 3 பவர் 3ஓட வேல்யூ வந்து 27. 3 பவர் 4ஓட வேல்யூ வந்து 81. 3 பவர் 5ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 243. ஓகே, 243 ஞாபகம் வச்சுக்கோங்க. 243. அதே மாதிரி 4க்கு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா 4 பவர் 1ஓட வேல்யூ வந்து 4. 4 பவர் 2ஓட வேல்யூ வந்து 16. 4 பவர் 3ஓட வேல்யூ வந்து 64. 4 பவர் 4ஓட வேல்யூ வந்து 4 பவர் 4ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 256. ஓகே, இது எப்போயுமே மறந்துடக்கூடாது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 4 பவர் 5ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 2 அதுக்கப்புறம் 10. ஓகே, 1024. தென் நம்ம 5ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 பவர் 1ஓட வேல்யூ வந்து 5. 5 பவர் 2ஓட வேல்யூ வந்து 25. 5 பவர் கியூபோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 125. 5 பவர் 4ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 625. இது வரைக்கும் நீங்கள் எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நான் ஸ்க்ரீனை விட்டு வெளியே போகிறேன். எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு வேல்யூஸ். இது நீங்கள் எப்போயுமே உங்களோட ஃபிங்கர் டிப்ஸில் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போது நம்ம இங்கே வந்து போகலாம். இப்போ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து ரேண்டம் ஆஃப் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போது நான் இங்கே ஒரு கான்செப்டை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். எப்போயுமே நம்ம எல்சிஎம் வந்து ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் எல்சிஎம் வந்து ஃபைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, எல்சிஎம் ஃபைன் பண்ண போகிறப்ப ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ணணும் அப்படின்னா, எது வந்து ஹையஸ்ட் நம்பரோ அந்த ஹையஸ்ட் நம்பரை நம்ம முதல்ல கன்சிடர் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஹையஸ்ட் நம்பரை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ முதல்ல எது வந்து பெரிய நம்பரோ அந்த பெரிய நம்பரை நம்ம எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா 12, 15, 12, 15 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 12, 15, 24ன்னு வச்சுப்போம். 12, 15, 24 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இதில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் எது அப்படின்னா 24. அப்போ ஃபஸ்ட் எடுத்துன்னு நம்ம யாரை தான் கன்சிடர் பண்ணணும், 24 அப்படின்றத நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். இல்லை இன்னும் கூட ஒரு ஈஸியானதை கூட நம்ம எடுத்துப்போம். இப்போ நம்ம முன்னாடி பண்ணோம்ல 12, 24, 12, 24 அதுக்கப்புறம் என்ன போட்டோம் 12, 24 12, 24, 16 12, 24 இல்லைனா 12, 24 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 16 இந்த 3 வேல்யூ கூட எடுத்துப்போம். இப்போ இதில் பெரிய வேல்யூ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பெரிய வேல்யூ நமக்கு எது அப்படின்னா 24. அப்போ பிக் வேல்யூவை நான் ஃபஸ்ட்டு வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, பிக் வேல்யூவை நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னா, அந்த பிக் வேல்யூ அந்த ஹையஸ்ட் வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹையஸ்ட் வேல்யூ இஸ் டிவைடட் பை highest value is divided by remaining. highest value is divided by remaining. remaining ஆல அந்த highest value வந்து டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். remaining ஆல அந்த highest value வந்து டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ இங்கே வந்து ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாமே என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரிமைனிங் நம்பர்ஸ் என்ன அப்படின்னா 12 அப்படின்றது என்னோட ரிமைனிங், அதே மாதிரி 6 அப்படின்றது 16 அப்படின்றது என்னோட ரிமைனிங். அப்போ 24 டிவைடட் பை 12 போட்டால் எனக்கு டிவைட் ஆகும். பட் 24 டிவைடட் பை 16 போட்டால் எனக்கு டிவைட் ஆகாது. எஸ், அப்சல்யூட்லி ஆகாது. அப்போ டிவைட் ஆகலை அப்படின்னா, ஓகே, டிவைட் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டெப் நம்பர் 3க்கு வந்து வரணும். டிவைட் ஆகலை அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 3 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹையஸ்ட் நம்பர் இன்ட்டு நம்ம வந்து என் நம்பர் வந்து போட ஆரம்பிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மல்டிப்புள் ஆஃப் ஹையஸ்ட் நம்பர் நம்ம எழுத ஆரம்பிச்சிடணும். ஸோ மல்டிப்புள் ஆஃப் ஹையஸ்ட் நம்பர் நம்ம நெக்ஸ்ட் அப்போ என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிப்புள் ஆஃப் ஹையஸ்ட் நம்பரோட மல்டிப்புள்ஸ் நம்ம எழுத ஆரம்பிக்கணும். மல்டிப்புள்ஸ் ஆஃப் ஹையஸ்ட் நம்பர், அந்த பெரிய நம்பரோட மல்டிப்புள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எழுத ஆரம்பிச்சிடணும். அப்போ இந்த பெரிய நம்பர் 24 நம்ம 2ஆல் மல்டிப்புள் பண்ணால் 48. இப்போ அகைன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ரிமைனிங்கால் செக் பண்ணணும். ஸோ டிவைடட் பை ரிமைனிங் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரணும். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ 48 வந்து பார்த்திங்கன்னா 12ஆலையும் டிவைட் ஆகும், 48 அப்படின்றது 16ஆலையும் டிவைட் ஆகும். பிகாஸ் 16 × 3 நமக்கு வந்து 48, 12 × 4 வந்து போட்டாலும் நமக்கு வந்து 48. அப்போ எனக்கு டிவைட் ஆகுது. அப்போ எக்ஸாக்ட் டிவிஷன், அப்போ எந்த நம்பர் நமக்கு கரெக்டாக டிவைட் ஆகுதோ, எக்ஸாக்டாக எது வந்து டிவைட் ஆகுதோ, எக்ஸாக்ட் டிவிஷனஸ் நம்மளுடைய எல்சிஎம்மாக இருக்கும். எந்த நம்பர் நமக்கு எக்ஸாக்டாக டிவைட் ஆகுதோ, டிவைட் ஆகிற நம்பர் தான் நமக்கு எல்சிஎம். அப்போ நம்மளுடைய எல்சிஎம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 அப்படின்றது தாங்க. அப்போ எக்ஸாக்டாக எல்லா நம்பராலையும் வந்து ரிமைனிங் நம்பர் 12ஆலையும் இந்த 48ன்றது டிவைட் ஆகுது, 16ஆலையும் இந்த 48ன்றது டிவைட் ஆகுது. அப்போ அப்சல்யூட்லி நம்மளோட எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 அப்படின்றது தான் நம்மளுடைய எல்சிஎம். புரிஞ்சா இந்த 3 ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஹையஸ்ட் வேல்யூ என்னென்னு ஃபைன் பண்ண போகிறீங்க, அது ரிமைனிங்கால் டிவைட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ண போகிறீங்க. ரிமைனிங்கால் டிவைட் ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்மளுடைய எல்சிஎம். ரிமைனிங்கால் டிவைட் ஆகலை அப்படின்னா அதோட மல்டிபிள்ஸ் நம்ம எழுத போகிறோம். அப்போ மல்டிபிள்ஸ் எழுதி ரிமைனிங்கால் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். அப்படி செக் பண்ணும்போது எது எக்ஸாக்டாக டிவைட் பண்ணதோ அதுதான் நம்மளுடைய எல்சிஎம். ஓகேவா, செம ஈஸியான மெத்தட் தான். நான் எப்படி அப்ளை ஆகுதுன்னு காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இங்கே வந்து பெரிய நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 அப்படின்றது என்னுடைய பெரிய நம்பர். இப்போ இந்த 24ன்றது எனக்கு 6ஆலையும் டிவைட் ஆகும், இந்த 24 எனக்கு 12ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ என்னுடைய எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. புரியுதா? பெரியதை கேட்கும் முருகா அப்படின்ற மாதிரி முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெரிய நம்பரை வந்து ஃபைன் பண்ணுறோம். அந்த பெரிய நம்பரை நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ரிமைனிங்கால் டிவைட் பண்ணி பார்க்குறோம். டிவைட் பண்ணால் அதுதான் எல்சிஎம். டிவைட் ஆகலை அப்படின்னா அந்த பெரிய நம்பரை நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்புளாக எழுதுவோம். 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம், அடுத்து 3ஆல் மல்டிபிள் பண்ணுவோம், அடுத்து 4ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா, மறந்துடக்கூடாது. இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இங்கே பாருங்கள், இந்த நம்பர்ஸ் எல்லாத்துலேயுமே பெரிய நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48. அதாவது 16 என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16, 12
16 16ன்னு வருது. 6 12 24 48. அப்போ இதில் எல்லாத்துலேயுமே பெரிய நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48. அப்போ இந்த 48 அப்படின்றது எனக்கு 6ஆல் டிவைட் ஆகும். 6 8 48. அதே மாதிரி எனக்கு 48 12ஆலையும் டிவைட் ஆகும். 12 × 4 48. அதே மாதிரி எனக்கு 24ஆலையும் டிவைட் ஆகும். 24 × 2 48. அப்போ என்னோட எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48. செம ஈஸியாக இருக்கா? இதில் உக்காந்துக்கிட்டு நீங்கள் இப்படி போட்டு 6 12 24 48 அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். திருப்பி அப்படியே வந்து பண்ணி எதுக்குங்க மணி சார் மெத்தட் தரமாக இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே பெரிய நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 15, 20, 30. இப்போ இதில் பெரிய நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. இப்போ இந்த 30 அப்படின்றது எனக்கு 5ஆல் டிவைட் ஆகும். 30 அப்படின்றது எனக்கு 15ஆலையும் டிவைட் ஆகும். எஸ், நோ இஷ்யூஸ். பட் என்ன ஆகாது அப்படின்னா 20ஆல் எனக்கு டிவைட் ஆகாது. அப்போ அப்சல்யூட்லி இது எல்சிஎம் கிடையாது. ரிமைனிங் நம்பர் எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகணும். அப்படி டிவைட் ஆனால் மட்டும்தான் அது வந்து எல்சிஎம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதோட மல்டிபிள் எழுதுவோமா? அப்போ 30 நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 60. இப்போ இந்த 60ன்றது எனக்கு 5ஆலையும் டிவைட் ஆகும். 60 அப்படின்றது எனக்கு 15ஆலையும் டிவைட் ஆகும். 60 அப்படின்றது 20ஆலையும் டிவைட் ஆகும். ஓகே, 5 × 12 60, 15 × 4 60, 20 × 3 60. அப்போ இதோட எல்சிஎம் நமக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60ன்னு தான் இருந்திருக்கும். செம ஈஸியாக இருக்கா? சிம்பிளான ஒரு மெத்தட். பெருசாக கண்டுபிடிக்க போகிறோம். பெரிய நம்பர் எது அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறோம். எஸ், வெயிட் அ செகண்ட். பெரிய நம்பர் எது அப்படின்றத ஹையஸ்ட் வேல்யூவை நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். அதை ஹையஸ்ட் வேல்யூ ரிமைனிங் நம்பரால் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். டிவைட் ஆகலை அப்படின்னா நம்ம அதோட மல்டிபிள்ஸை எழுதி அகைன் ரிமைண்டரால் டிவைட் பண்ண போகிறோம். எது நமக்கு எக்ஸாக்டாக ரிமைனிங்கால் டிவைட் ஆகுதோ அதை நம்ம எல்சிஎம்மாக கன்சிடர் பண்ண போகிறோம். இதை விட எல்சிஎம்முக்கு ஒரு ஈஸியான மெத்தட் எதுவுமே கிடையாதுங்க. இப்போ அடுத்து பாருங்கள், இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 12 10 அப்படின்ற நம்பர் இருக்குது. இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் நமக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. இப்போ 12 அப்படின்றது நமக்கு என்ன ஆகும், 6ஆல் டிவைட் ஆகும். பட் என்ன பண்ணாது, 10ஆல் டிவைட் ஆகாது. இப்போது இந்த 10 அப்படின்றது நமக்கு என்ன, இந்த இடத்துல 0 இருக்கா? அப்போ 0 இருந்துச்சு அப்படின்னா 0 டிவைடட் பை 0னா மட்டும்தான் எனக்கு 0வால் டிவைட் ஆகும். 0 இருந்துச்சு அப்படின்னா 0 டிவைடட் பை 0வால் மட்டும்தான் டிவைட் ஆகும். அப்போ இந்த 12 நான் என்னவா மாற்ற ட்ரை பண்ணுவேன், 0வா மாற்ற ட்ரை பண்ணுவேன். அப்போ 5ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 60. இப்போ இந்த 60ன்றது 6ஆலையும் டிவைட் ஆகும், 60ன்றது 12ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ என்னோட எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. ஓகேவா? ஸோ 0 5 வருதுன்னா நீங்கள் இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நம்பர் எண்டு வித்து 0, ஓகே, எண்டு வித்து 0, எண்டு வித்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா அது எதால் தான் நமக்கு வந்து டிவைட் ஆகும், டிவைடட் பை. அது எதால் மட்டும்தான் வகுப்படும், 0வால் மட்டும்தான் வகுப்படும். அதுவே எண்டு வித்து 5, எண்டு வித்து 5, எண்டு வித்து 5ஆல் எண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது எதால் எல்லாத்துலேயும் வகுப்படும் அப்படின்னா டிவைடட் பை. அது எதாலெல்லாம் டிவைட் ஆகும் அப்படின்னா 1 0 வந்தால் டிவைட் ஆகும், இல்லைனா 5 வந்தால் டிவைட் ஆகும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதால் மட்டும்தான் டிவைட் ஆகும் அப்படின்னா 0வால் மட்டும்தான் டிவைட் ஆகும். அப்போ நம்மளுடைய வேல்யூவை இப்போ 5 வருது அப்படின்னா நம்மளுடைய வேல்யூவை நம்ம எதுக்கு வந்து கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா 1 மல்டிபிள் ஆஃப் 5க்கு, அதாவது இன்ட்டு ஆட் நம்பர் வந்து பண்ணணும். அப்படி இல்லைனா இன்ட்டு ஈவன் நம்பர் பண்ணணும். ஒன்று ஒற்றைப்படை எண்ணால் வகுக்கணும், சரி பெருக்கணும், இல்லைனா இரட்டைப்படை எண்ணால் பெருக்கிக்கணும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சம்பளம் அடுத்தடுத்து நான் எடுத்துகிட்டு வரேன் நிறையா. இப்போது இது இங்கே வாங்க, 6 15 12 பெரிய நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 தாங்க நமக்கு இங்கே வந்து பெருசு. 15 நம்மளுடைய பெரிய நம்பர். ஓகே, 15 என்னுடைய வந்து எனக்கு வந்து பெருசு. 15 அப்படின்றது எனக்கு வந்து பெருசு. இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 அப்படின்றது எனக்கு 5ல் எண்டாக இருக்கா? இப்போ 5ல் எண்டாக இருக்கும்போது இந்த நம்பரும் ஈவன் நம்பர், இந்த நம்பரும் எனக்கு வந்து ஈவன் நம்பர். அப்போ நான் என்னவா மாற்றணும் அப்படின்னா அந்த இடத்த இங்கே நான் சொன்ன மாதிரி 5ல் வந்து எண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 5ல் வந்து எண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று 0க்கு மாற்றணும், இல்லைனா 5க்கு மாற்றணும். இப்போ இந்த 0 அப்படின்றது நமக்கு என்னது, இரட்டைப்படை எண், அதாவது ஈவன் நம்பர். 5 அப்படின்றது நமக்கு என்னது, ஒற்றைப்படை எண். ஓகேவா? அப்போது இங்கே மிச்சம் இருக்கிற நம்பர் எல்லாமே நமக்கு என்னது, 6 12ன்றது இரட்டைப்படை எண். அப்போ இந்த 15 நான் எதால் மல்டிபிள் பண்ணால் இரட்டைப்படை எண் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதாவது ஈவன் நம்பர் இரட்டைப்படை எண்ணால் மல்டிபிள் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு வந்து 30. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
இந்த 15 நான் 4ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு வந்து 60. இப்போ இந்த 30 அப்படின்றது எனக்கு 6ஆல் வந்து டிவைட் ஆகும். பட் எதால் டிவைட் ஆகாது? 12ஆல் டிவைட் ஆகாது. பட் இந்த 60 எனக்கு 6ஆலையும் டிவைட் ஆகும், அதே மாதிரி 12ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ என்னோட எல்சிஎம் என்ன எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. புரியுதா? 5 வந்துருந்துச்சுன்னா ரிமைனிங் நம்பரை மட்டும் பாருங்கள். அப்போ ரிமைனிங் நம்பர் இந்த நம்பரும் இரட்டைப்படையன், இந்த நம்பரும் இரட்டைப்படையன். அப்போ இதை எதால் மல்டிபிள் பண்ண போகிறோம்? இரட்டைப்படையனால் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஈவன் நம்பரும் வந்திருக்கு, ஆட் நம்பரும் வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பரும் வந்திருக்கு, நமக்கு ஆட் நம்பரும் வந்திருக்கா, இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ என்ன சார் பண்ணுறது? அப்போ இந்த சம்மெல்லாம் வந்து நம்ம கஷ்டமா சார் அப்படின்னா இங்கே ஒரு பெரிய லாஜிக்கே நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெரிய நம்பர் எது அப்படின்றத ஃபைன் பண்ண போகிறோம். 24. இப்போ சிம்பிளி 24 அப்படின்றது 8ஆல் டிவைட் ஆகும். பட் 24ன்றது 9ஆல் டிவைட் ஆகாது. ஓகேவா? அதே மாதிரி அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இதை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். 48. அகைன் 48ன்றது எனக்கு 8ஆல் டிவைட் ஆகும். பட் எதால் டிவைட் ஆகாது? 9ஆல் டிவைட் ஆகாது. அப்போ என்ன பண்ணுறோம்? இது அப்படியே 3ஆல் மல்டிபிள் பண்ணி பார்க்குறோம். 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 72. 72 எனக்கு 8ஆலையும் டிவைட் ஆகும், 72 எனக்கு 9ஆலையும் டிவைட் ஆகும். 72ன்றது 9ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ இதோட எல்சிஎம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72. இப்போ இதோட எல்சிஎம் எவ்வளோ? 72. சிம்பிள். செம ஈஸியாக இருக்கா? இதை உட்காந்து நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8, அதுக்கப்புறம் 9, அதுக்கப்புறம் 24 இப்படிலாம் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலி டைம் வேஸ்ட். வேணாம், அந்த மாதிரி பண்ண வேணாம். நம்மளாம் கற்றுக்கிட்டோம்ல, பெரிய நம்பரோட மல்டிபிள்ஸை எழுதி ரிமைனிங் நம்பரால் டிவைட் ஆகுதான்னு மட்டும் பார்த்தா சம்சா அப்படின்னு நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், உங்களுக்கானது. இன்னொரு மெத்தட் வந்து இதுக்கு வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா நம்மளுடைய லாஜிக்கல் மெத்தட். மணி சார் லாஜிக் மெத்தட். இப்போ இந்த இடத்துல நான் என்ன சார் லாஜிக்காக நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க? இங்கே லாஜிக்காக என்ன சார் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 16, 72, 48 அப்படின்றது கொஞ்சம் பெரிய நம்பர். கம்பேரிட்டிவ்லி இங்கே நம்ம பார்த்த நம்பரை விட இங்கெல்லாம் நம்ம பார்த்த நம்பர் கொஞ்சம் குட்டி நம்பர் வந்து பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கிற நம்பர், இந்த நம்பர் எல்லாமே பெரிய நம்பராக இருக்குது. 16, 72, 48ன்றது பெரிய நம்பர். அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற 2 நம்பரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்டட் 2 நம்பர். ஓகே, செலக்டட் 2 நம்பர். உங்களுக்கு பிடிச்ச 2 நம்பர், 2 நம்பரை நம்ம முதல்ல செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு அந்த 2 நம்பரோட எல்சிஎம்மாக ஃபைன் பண்ண போகிறோம். சரியா? எனக்கு இப்போ இங்கே ரெண்டுலேயுமே ரொம்ப ஈஸியாக இருக்கிற நம்பர் எது அப்படின்னா 16, 48ன்றது என்னுடைய ரொம்ப ஈஸியான நம்பர். 16, 48ஓட எல்சிஎம் வந்து எனக்கு தெரியும். 16 × 3 48 தான். அப்போ இது ரெண்டோட எல்சிஎம் எவ்வளோ வந்திருக்கும்? 48ன்னு வந்திருக்கும். கரெக்டாக? இப்போ இந்த 48 நம்ம எப்படி சார் எழுதலாம்? 48 எப்படி எழுதலாம் அப்படின்னா 6 × 8ன்னு எழுதலாம். சரி, 6 8 48 பெரிய நம்பர் மல்டிபிள். 6 8 48. இப்போ இந்த 72 நம்ம எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 72 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 நம்ம எப்படிப்பா ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னா 8 × 9ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ எது இங்கே ரெண்டுலேயுமே எது வந்து காமனாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து 8 வந்து காமன். ஸோ இங்கேயும் 8 வந்து காமன். அப்போ 8 வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த 9 நான் எப்படி பிரிக்கலாம்? 3 × 3ன்னு பிரிக்கலாம். இந்த 6 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 6 × 2ன்னு வந்து பிரிக்கலாம். ரைட்டா? அப்போ இப்போ எது வந்து காமனாக இருக்குது அப்படின்னா இங்கே 3, இங்கே வந்து 3 காமனாக இருக்குது. 3 முடிச்சு விட்டோம். 3 வந்து நமக்கு வந்து போயிடுச்சு. அப்போ மிச்சம் இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மிச்சம் எது மட்டும்தான் இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 மட்டும்தான் எனக்கு வந்து மிச்சம் இருக்குது. அப்போ எனக்கு எது மட்டும்தான் மிச்சம் இருக்குது? இந்த 2 மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அப்போ இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 2ஐ எடுத்துகிட்டு போய் அப்படியே 72ஓட மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணால் 144ன்றது எனக்கு வந்து கிடச்சிடும். 144ன்றது கிடச்சிடும். இப்போ இந்த 144 எனக்கு 16ஆலையும் டிவைட் ஆகும். 16 × 8 148. அதே மாதிரி 48ஆலையும் எனக்கு வந்து டிவைட் ஆகும். பிகாஸ் 48 × 3 வந்து போட்டிங்கனாலும் உங்களுக்கு 144 தான் கிடைக்கும். அப்போ என்னோடய எல்சிஎம் இங்கே வந்து எவ்வளோ அப்படின்னா 144 அப்படின்றதான் என்னோடய எல்சிஎம். ரொம்ப ஈஸியான மெத்தட். புரியுது? என்ன பண்ணுறோம்? 2 கன்வீனியண்ட்டான 2 கன்வீனியண்ட்டானவங்களை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கிறோம். அந்த எல்சிஎம்மை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த ரிமைனிங் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி காமனான நம்பர் எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணிடுறோம். எலிமினேட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற நம்பரால் இந்த எல்சிஎம் அப்படியே மல்டிபிள் பண்ணால் முடிஞ்சு. ஓகேவா? சாரி இந்த இடத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இங்கே நீங்கள் 2 விதமாகவும் மல்டிபிள் பண்ணலாம்.
இந்த ரிமைனிங் நம்பர் 2 எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிபிள் பண்ணாலும் உங்களுக்கு 144 தான் வரும். அதே இது இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கா, இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது 3 இருக்கா, இந்த 3 எடுத்துகிட்டு வந்து நீங்கள் 48ஓட மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 3 எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்க எல்சிஎம் வேல்யூ இருக்குல்ல 48ஓட மல்டிபிள் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 144ன்னு தான் கிடைக்கும். சரியா? எப்பயுமே இங்கே இருக்க ரிமைனிங் எடுத்துகிட்டு வந்து தான் மல்டிபிள் பண்ணோம். நான் உங்களுக்கு இங்கேயும் மல்டிபிள் பண்ணி காமிச்சேன், அதுவும் வந்து சேம் ஆன்சர் தான் வருது. பட் பிரச்சனை கிடையாது, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து மல்டிபிள் பண்ணாலும் சேம் தான் வரணும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டுலையுமே பெரிய பெரிய நம்பராக இருக்கா. இப்போ இந்த ரெண்டுலையுமே நம்ம கன்வீனியன்ட்டான நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரியும் 18 × 6 18 108. அப்போ இது ரெண்டோட எல்சிஎம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108. அப்போ என்னோட எல்சிஎம் எவ்வளோ வந்துருச்சு 108. இப்போ 108 நம்ம எப்படி வந்து பிரிக்கலாம், 12 × 9ன்னு பிரிக்கலாம். 12 × 9ன்னு பிரிக்கலாம். 9 நம்ம எப்படி பிரிக்கலாம், 3 × 3 நம்ம வந்து பிரிக்கலாம். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இந்த 42 நம்ம எப்படி பிரிக்கலாம், 6 × 7ன்னு வந்து பிரிக்கலாம். 6 × 7ன்னு வந்து பிரிக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை இந்த 12 நம்ம வந்து 6 × 2ன்னு வந்து பிரிக்க முடியும். அப்போ இந்த இடத்துல 6 நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ரிமைனிங் நமக்கு என்னப்பா இருக்குது, ரிமைனிங் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிமைனிங் இருப்பது வந்து 7 மட்டும்தான் ரிமைனிங் வந்து இருக்குது. அப்போ இந்த 108 அப்படியே நம்ம 7ஆல் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 7 வந்து கிடச்சிருக்கும். அப்போ இதோட எல்சிஎம் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 746. ஓகேவா? ஸோ திரும்ப சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய ரிமைண்டரை நம்ம வந்து விட்டுறணும். இங்கே யார் ரிமைண்டர் வராங்களோ அவங்கள எடுத்து தான் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணணும். மறந்துடாதீங்க சார், முன்னாடி இங்கே வந்து சொல்லியிருப்பேன், அதை வந்து மறந்துடுங்க. ஓகேவா? புரியுதாப்பா? இப்போ அந்த மணி சார் லாஜிக்கல் மெத்தடில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 16 72 48 இருக்கா. இப்போ இங்கே நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இந்த சம்மை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். 16 72 48 அப்படின்னு வந்து இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச 2 நம்பரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு 2 நம்பர் நமக்கு எது வந்து ஈஸியாக இருக்குமோ அந்த 2 நம்பரை நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்க போகிறோம். செலக்ட் எனி 2 நம்பர் 2 நம்பரை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய 2 நம்பரை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பரோட எல்சிஎம்மை நம்ம வந்து கண்டுபிடிச்சிடும். அந்த 2 நம்பரோட எல்சிஎம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து நான் பார்க்குறேன், இங்கே நான் பார்க்கும்போது 16 48 இந்த 2 நம்பரோட எல்சிஎம் என்ன வந்திருக்கும், கண்டிப்பாக 16 அப்படின்றது 16 விட 48 அப்படின்றது வந்து எனக்கு வந்து பெரிய நம்பர். அப்போ நான் என்ன செக் பண்ணுவேன், இந்த 16 48ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்குறேன். எஸ், 16 48ஆல் டிவைட் ஆகுது. அப்போ என்னோட எல்சிஎம் எவ்வளோ வந்திருக்கும் 48. சரிங்களா? 48. ஓகே, இப்போ இந்த 48 ஓகே, இப்போ நம்ம 48 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48. ஓகே, இப்போ இந்த 48 அப்படின்றத நம்ம எப்படி வந்து பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 × 8ன்னு பிரிக்கலாம். 6 8 48. இன்னொரு மாதிரி வந்து பிரிச்சிங்கன்னா 12 × 4ன்னு வந்து பிரிக்கலாம். நீங்கள் 6 8 48 கூட வச்சுக்கோங்க, சின்ன நம்பரே கூட வச்சுக்கோங்க. இப்போ இந்த 72 நம்ம எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம், 8 × 9ன்னு வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி இந்த 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 ஃபேக்டர் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த 9 அப்படின்றத 3 × 3ன்னு வச்சுக்கலாம். இந்த 6 வந்து நம்ம 3 × 2ன்னு வச்சுக்கலாம். இந்த 6 வந்து நம்ம 3 × 2ன்னு வந்து வச்சுக்கலாம். இப்போ இங்கே காமனாக இருக்கிறதெல்லாம் யார், இங்கே 8 காமன், 8க்கு 8 வந்து கேன்சல் பண்ணிடுவேன். இங்கே 3, இங்கேயும் 3 வந்து காமன், 3க்கு 3 கேன்சல் பண்ணிடுவேன். அப்போ இங்கே ரிமைனிங் நமக்கு யார் மட்டும்தான் இருக்கிறா அப்படின்னா 3 அப்படின்ற ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது. அந்த 3 எடுத்துகிட்டு வந்து அப்படியே இந்த 48ஓட மல்டிபிள் பண்ணுறேன். 48ஓட மல்டிபிள் பண்ணால் 144ன்றது வந்து கிடைக்குது. 48 × 3 வந்து பண்ணால் 148ன்றது கிடைக்குது. இப்போ இந்த 148 அப்படின்றது எனக்கு 16ஆலையும் டிவைட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 16ஆலையும் டிவைட் ஆகும். அதே மாதிரி 72ஆலையும் டிவைட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 48ஆலையும் டிவைட் ஆகும். அப்சல்யூட்லி. ஏன்னா 16 × நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 8 வந்து போட்டிங்கன்னா 16 × நம்ம 16 × 8 நம்ம பண்ணுறப்ப
ஓகே 16 × 8 நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா அது வந்து 144 வந்திருக்கும். 16 × 2 வந்து பண்ணோம்னா 144 வந்திருக்கும். 48 × 3 வந்து பண்ணாலும் 144 தான் கிடைக்கும். அப்போ இது எல்லாத்தோட எல்சிஎம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144. செம ஈஸியாக இருக்கா மக்களே? என்ன பண்ணுறோம், செலக்ட் எனி 2 நம்பரை செலக்ட் பண்ணி அதோட எல்சிஎம் வந்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த எல்சிஎம்மை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ரிமைனிங் நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு காமனாக இருக்கிற நம்பர் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணிட்டு இங்கே எந்த நம்பர் நமக்கு ரிமைனிங் வருதோ அந்த நம்பரை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து மல்டிபிள் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த நம்பர் ஓகே. இப்போ இதே மாதிரி இந்த சம் எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்ரோச் பண்ணி பார்ப்போமா? இங்கே வந்து பாருங்கள், பெரிய பெரிய நம்பராக இருக்குது, ஒன்றுமே வந்து கவலையே கிடையாது. மணி என்ன மெத்தட் வந்து இருக்குது, சரவென்று சால்வ் பண்ணி விடலாம். இப்போ இங்கே எவ்வளோ நம்பர் இருக்குது, இங்கே நமக்கு கன்வீனியன்ட்டான நம்பர் என்ன அப்படின்னா இந்த 2 நம்பர் நமக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டான நம்பர் 27, 54. ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணோன்னே கண்டுபிடிச்சிடறேன். ஏன்னா 54 அப்படின்றது எனக்கு 27ஆல் அப்சல்யூட்லி டிவைட் ஆகும். பிகாஸ் 27 × 2 பண்ணால் 54. அப்போ என்னோட எல்சிஎம் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54. முடிஞ்சு போச்சு. 54 அப்படின்றது என்னுடைய எல்சிஎம். இப்போ அடுத்து இந்த 54 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 6 × 9ன்னு பிரிக்கலாம். இந்த 6 எப்படி பிரிக்கலாம், 3 × 2ன்னு பிரிக்கலாம். அதே மாதிரி இவனை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 9 × 5ன்னு பிரிக்கலாம். அப்போ இங்கே 9 வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிற நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 அப்படின்றது மட்டும்தான். ஓகே, இங்கே நமக்கு ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த 5 அப்படின்றது மட்டும் தான் நமக்கு வந்து ரிமைனிங் வந்துருக்கு. அப்போ அந்த ரிமைனிங்கை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து மல்டிபிள் பண்ணிடுறேன். அப்போ 54 × 5 வந்து பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்ப்பா, 270. இப்போ இந்த 270 அப்படின்றது எனக்கு எதால் டிவைட் ஆகும், 27ஆலையும் டிவைட் ஆகும், அதே மாதிரி 45ஆலையும் டிவைட் ஆகும், அதே மாதிரி 54ஆலையும் டிவைட் ஆகும். பிகாஸ் 45 × 6 வந்து பண்ணிங்கன்னா 270. அதே மாதிரி இங்கே 5ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 270. இங்கே வந்து 10ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 270. அப்போ என்னோட எல்சிஎம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 270 அப்படின்றது என்னோட எல்சிஎம். செம ஈஸியாக இருக்கா? இப்போ அதே மாதிரி இங்கே வந்து 25, 30, 75 பார்த்தோன்னே தெரியும் 25, 75 அப்படின்றதான் நமக்கு கன்வீனியன்ட்டான நம்பர். இது ரெண்டோட எல்சிஎம் எனக்கு எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்னா 75 தான் இருந்திருக்கும். இப்போ இந்த 75 நம்ம எப்படி பிரிக்கலாம், 3 × 25, 3 × 25ன்னு வந்து பிரிக்கலாம். அதே மாதிரி இவனை நம்ம எப்படி பிரிக்கலாம், 6 × 5ன்னு நம்ம வந்து பிரிக்கலாம். 6 × 5ன்னு பிரிக்கலாம். அதே மாதிரி இவரை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோன்னா எப்படி ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படின்னா 5 × 5ஆக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும். இந்த 6 நம்ம எப்படி பிரிக்கலாம், 2 × 3ஆக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல இருக்கிற 3க்கு 3 வந்து கேன்சல் ஆயிரும், இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் அங்கே யார் மட்டும்தான் இருப்பா, 2 மட்டும்தான் இருப்பார். அப்போ இந்த 75 அப்படியே 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 150. அப்போ செக் பண்ணுறேன், 25 150ஆல் டிவைட் ஆகுமா, எஸ் அப்சல்யூட்லி. 30 150ஆல் டிவைட் ஆகுமா, எஸ் அப்சல்யூட்லி. 75 150ஆல் டிவைட் ஆகுமா, அப்சல்யூட்லி. அப்போ என்னோட எல்சிஎம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150. செம ஈஸியான மெத்தட். இதை விட அந்த முதல்ல சொல்லி கொடுத்தது ரொம்ப ஈஸி, அதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த 2 நம்பரை நான் வந்து கனெக்ட் பண்ணிடுவேன். பிகாஸ் 26 × 3 வந்து பண்ணால் 78. அப்போ என்னோட எல்சிஎம் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 அப்படின்றது என்னோட எல்சிஎம். ரைட்டா? இப்போ இந்த 78 நம்ம எப்படிப்பா பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 × 3ன்னு பிரிக்கலாம். இந்த 26 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 13 × 2ன்னு வந்து பிரிக்கலாம். சரிங்களா? 13 × 2. அப்போ இந்த 52 நம்ம எப்படி பிரிக்கலாம், 13 × 4ன்னு நம்ம வந்து பிரிக்கலாம். சரியா? அப்போ இந்த இடத்துல இருக்கிற 13க்கு 13 வந்து கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி 4 2 × 2ன்னு பிரிக்க முடியும். அப்போ இந்த 2க்கு 2 வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் நமக்கு எவ்வளோ மட்டும்தான் இருக்கும், 2 மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த 78 அப்படியே 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 156. இப்போ செக் பண்ணி பாருங்கள், எஸ் 2 மட்டும்தான் நம்மள்ட்ட கிடச்சிருக்கும். அப்போ இந்த 156 ரிமைனிங்கால் டிவைட் ஆகுமா, அப்சல்யூட்லி 26ஆலையும் டிவைட் ஆகும், அதே மாதிரி 52ஆலையும் டிவைட் ஆகும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 78ஆலையும் டிவைட் ஆகும். முடிஞ்சு போச்சா? செம ஈஸியாக இருக்கா? எப்படி சொல்கிறேன், 26 × 6 வந்து பண்ணால் 156. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 156, இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 156. அப்போ நம்மளுடைய எல்சிஎம் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 156. செலக்ட் எனி கன்வீனியன்ட் 2 நம்பர், அதுக்கான எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அப்போ ரிமைனிங் நம்பரையும் ஸ்ப்ளிட் பண்ணி நார்மலாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இந்த ரிமைனிங் நம்பரில் எது நமக்கு ரிமைனிங் வருதோ, எப்படி ரிமைனிங் நம்பரில் எது ரிமைனிங் வருதோ அதோட மல்டிபிள் பண்ணி போட்டு விட்டா வேலை முடிஞ்சு.
செம ஈஸியாக உங்களுக்கு வந்து எல்சிஎம் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி இதில் இன்னொரு கான்செப்ட் வந்து இருக்குது, ப்ரைம் நம்பருக்கான கான்செப்ட். சரிங்களா? இப்போ ப்ரைம் நம்பர் வருது அப்படின்னா எல்சிஎம் எப்படி சார்? ப்ரைம் நம்பரோட எல்சிஎம் என்ன அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் த ப்ரைம் நம்பர். எந்தெந்த இதெல்லாம் ப்ரைம் நம்பர் வருதோ அந்த ப்ரைம் நம்பர் எல்லாத்தையுமே அப்படியே மல்டிபிள் பண்ணிடணும். ப்ரைம் நம்பர்னால் என்ன அப்படின்னா பகா எண்ணு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 ஒரு பகா எண், 17 ஒரு பகா எண், 19 வந்து ஒரு பகா எண். இது எல்லாமே வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 7 × 17 × 19 வந்து பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுடைய எல்சிஎம். ஓகேவா? தெளிவாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருன்னு நம்புகிறேன். பகாயன் வந்துச்சுன்னா அந்த பகாயன் எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எல்சிஎம் வேல்யூ வந்து கிடச்சிரும். இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறையா கான்செப்ட் வந்து எல்சிஎம்மில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அது எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து வரும். தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய கோர்ஸ் எல்லாத்துக்குமே ரெஃபர் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.